தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சபாநாயகரான தேவேந்திரகுல பெண் எம்எல்ஏ என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். சபாநாயகராக பதவியேற்ற தேவேந்திரகுல பெண் எம்எல்ஏ நிலக்கோட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏஎஸ் பொன்னம்மாள். இவர் நிலக்கோட்டை, பழனி, சோழவந்தான் ஆகிய தொகுதிகளிலிருந்து 9 முறை தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டவர். இவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர். 1991ஆம் ஆண்டு மற்றும் 96ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தல்களில் வெற்றி பெற்றார். இந்த 2 தேர்தல்களிலும் சபையின் மூத்த உறுப்பினர், அதாவது வெற்றி பெற்ற வேட்பாளர்களிலேயே அதிக முறை வெற்றி பெற்றவர் இவர்தான். ஆகவே தற்காலிக சபாநாயகராக ஆளுநர் அவர்கள் இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சட்டசபை முதல் முறையாக கூடியதும் இவர் சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்து 1991ஆம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா உள்ளிட்ட 232 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதேபோன்று 96ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற பொழுதும் கவர்னர் அவர்கள் தற்காலிக சபாநாயகராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இவர் சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்து கருணாநிதி உள்ளிட்ட 233 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கருணாநிதி, ஜெயலலிதா உள்ளிட்ட முதலமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் தேவேந்திரகுல பெண் எம்எல்ஏவான நிலக்கோட்டை பொன்னம்மாள். தற்காலிக சபாநாயகராக 2 முறை இவர் நியமிக்கப்பட்டார். எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்ததுடன் இவருடைய பணி முடிவடைந்தது. இவர் 9 முறை தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார். இவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்.